நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிரிப்சன் பேசுறேன். நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்திருந்த அனலைசிஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் 700 பிளஸ் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே மார்க்கெட் கிளியரா ஒரு ஃபால் ஆகி ஒரு புல்லிஷ் ஆகி நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் அண்ட் கால்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறது மூலமா உங்களுக்கு ஃபாரெக்ஸ்ல எப்படி பேஜுவை ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள் சொல்லிக் கொடுத்து ஸோ ப்ராப்பராக ஒரு டார்கெட் பிளேஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு உங்களுக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுப்போம். அண்ட் தென் நீங்கள் இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து நமக்கு NFB நியூஸஸ் இருந்துச்சு. அட் த சேம் டைம் நமக்கு எல்லா மார்க்கெட்ஸுமே க்ளோஸில் இருந்துச்சு. ஸோ அப்கமிங் வீக்ஸில் மண்டே வந்து நமக்கு நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து லீவ் அப்படிங்கிறதுனால பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் திங்கக்கிழமை காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் எந்திக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு கொஞ்சம் நீங்கள் லாஸஸில் இல்லாமல் ப்ராஃபிட்டில் புக் பண்ணுறது கூட ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன ரீசன்ஸ்னால கோல்டு புல்லிஷ் ஆகுது பீரிஷ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். கோல்டை பொறுத்தளவுக்கு நம்ம டெக்னிக்கல்ஸாக பார்க்கும்போது மார்க்கெட் கிளியரான ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒரு 5 மாதமாகவே நமக்கு அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது. அதில் எந்தவித கரெக்ஷன்ஸுமே இல்லை. ஸோ நம்ம எந்த சார்ட்ஸாக இருந்தாலும் சரி நம்ம ப்ராப்பராக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் அண்ட் தென் சப்போர்ட் லைன் ட்ரா பண்ணால் தான் மார்க்கெட் அடுத்தடுத்து எந்தெந்த ஜோன்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுதான் நம்ம இப்போவும் ஃபாலோ பண்ண போகிறோம். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா 2074. நம்ம லாஸ்ட் வீக் அவ்வளோ ஹை போயிருந்துச்சு. அடுத்தபடியாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நமக்கு 2033 அப்படிங்கிறது போயிருந்துச்சு. மேபி மார்க்கெட் புல்லிஷ் ஆகாமல் ஃபால் ஆச்சு அப்படின்னா நம்மளோட அடுத்த சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா 1980 அப்படிங்கிறது நம்ம அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். மேபி மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நமக்கு 1950 அப்படிங்கிற ஜோனுக்கும் போகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லா லெவல்ஸுமே நம்ம தெளிவாக ட்ரா பண்ணிட்டா தான் நம்ம புதுசாக வரவங்களுக்கும் சரி நம்ம அனலைசிஸ் பண்ணி டைம் டு டைம் பார்க்குறவங்களுக்கும் சரி தெளிவாக புரியும். ஸோ அதனால் 1 by 1 மென்ஷன் பண்ணிடலாம். இது வந்து நம்மளோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இது வந்து நமக்கு ஆல் டைம் ஹையும் கூட. ஸோ 2074 அப்படிங்கிறத நம்ம கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம மார்க்கெட் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் ஒரு ஹை மேக் பண்ணியிருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். மேபி அதை டச் பண்ணி கூட மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் இதை வந்து நம்ம மைனர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். அதோட லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2028 30 வரைக்கும் அது இந்த ஜோன் வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்மளோட மைனர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. மார்க்கெட் அதையும் ஒபே பண்ணாமல் ஃபால் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 சப்போர்ட் ஜோன் வந்து 1980 இருக்குது. அதை டச் பண்ணிட்டு ரீபவுண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக் மார்க்கெட் இந்த இடத்துல புல்லிஷ் ஆகும் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரீஜன் தான் நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் 2. இதோட ரீஜன் பார்த்தீங்கன்னா 1949 1955 வரைக்கும் மார்க்கெட் வீக் விட்டு போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நம்ம 1 by 1 அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது நம்ம ட்ரெண்டு என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்காக தான் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். பேரலல் அப் ட்ரெண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம லெவல்ஸ் வந்து கிளியராக தெளிவாக ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகுமா பீரிஷ் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து அப்கமிங் வீக்ஸில் கிளியரான புல்லிஷ் தான் ஆக போகுது. அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அந்த நான் அதோட ப்ரொஜெக்ஷன் எல்லாமே போட்டு பார்க்குறேன். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தே ஃபாலோ ஆகுமா, அதாவது ஓப்பன் ஆனதும் இங்கேருந்தே ஃபாலோ ஆகிட்டு மேலே போகுமா, இல்லை ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே ஃபாலோ ஆகி தான் க்ளோஸ் ஆகிருக்கு அதனால் உடனே புல்லிஷ் ஆகிருமா அப்படிங்கிறது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ப்ரொஜெக்ஷன் வந்து பை. மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து பை ஆகாமல் நம்மளோட சப்போர்ட் ஜோன் டச் பண்ணிவிட்டு, அதாவது 1989 1985 அந்த ஜோனை டச் பண்ணிட்டு தான் புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ப்ரொஜெக்ஷன். ஸோ இது என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு நமக்கு கிளியராக ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. அதை நான் எலிப்ஸ் போட்டு காமிக்கிறேன். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நமக்கு புல்லிஷ் டோஜி ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான பை, ஒரு ஃபால் ஆகிட்டு தான்
ஃபால் ஆயிட்டு பை ஆகாது. ஒரு பை ஆகும். ஆனா நமக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் விழுந்திருக்கு. ஸோ இது நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவா பார்க்க போறோம். இது வந்து நம்மளோட டோஜி கன்ஃபர்ம்ஸ் பை சைடு மூவ். இது நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ எப்படி மூவ்மெண்ட் ஆகும்? அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நமக்கு டோஜி விழுந்தனால புல்லிஷ் ஆயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இல்ல. மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் குடுத்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க. ஒரு ஃபால் குடுத்திருக்கு. அதனால ரீசென்ட்டா உள்ள சப்போர்ட் ஜோனை டச் பண்ணிட்டு தான் புல்லிஷ் ஆகுமே தவிர, இந்த இடத்துல இருந்தே டைரக்ட்டா புல்லிஷ் ஆகாது. அட் த சேம் டைம் இன்னொரு ரீசனும் நமக்கு இருக்கு. மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுறதுக்கு. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு என்எஃப்பி நியூஸ் ஃப்ரைடே வந்து என்எஃப்பி நியூஸஸ் வந்திருந்துச்சு. அந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து கோல்டு ஃபால் ஆகும்னு வந்துருந்துச்சு. பட் நமக்கு வந்து மார்க்கெட் லீவ். அன்னைக்கு வந்து மார்க்கெட் லீவ் அப்படிங்கிறதுனால ஓப்பன் ஆகல. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன், அதாவது ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபால் 1950 வரைக்கும் வந்துட்டு கூட புல்லிஷ் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்கு. என்னோட கணிப்பு என்னன்னா, மார்க்கெட் 1980 அந்த ஜோனுக்கு வந்துட்டு தான் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ இது வந்து நம்மளோட கேண்டில் ஸ்டிக்ஸ் படி பார்த்துட்டோம். ஸோ இப்போ சார்ட் பேட்டர்ன் படி பார்க்கும்போது, நம்ம லாஸ்ட் வீக்ஸே தெளிவாக ட்ரா பண்ணியிருந்தேன். நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஒரு ஜூம் இன் போயிட்டு ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அது கிளியரா நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதையும் நான் இப்போ வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, நம்ம லாஸ்ட் வீக் ட்ரா பண்ண மாதிரியே கிளியரா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அந்த ரீஜனை பாருங்க. இதுதான் நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆன ரீஜன். அண்ட் நமக்கு சப்போர்ட் ஜோனுமே இதுதான். ஸோ இது வந்து நமக்கு வந்து ரீபவுண்ட் ரீஜன். அதையும் நம்ம வந்து கிளியரா மென்ஷன் பண்ண போறோம். ஸோ நிறைய மார்க்கிங்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி தள்ளி மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ மார்க்கெட் இந்த ஜோனை டச் பண்ணுறதுக்கு புல்லிஷாக காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் ப்ளஸ் நமக்கு வந்து சப்போர்ட் ஜோன். நம்ம அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். பிரேக் ட்ரையாங்கிள் அண்ட் ஒபே சப்போர்ட். ஸோ அதனால மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகிட்டு புல்லிஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் நமக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து நமக்கு லாஸ்ட் வீக் க்ளோசிங்கில் வந்து எல்லா மார்க்கெட்டும் க்ளோஸு. பட் நமக்கு நியூஸஸ் நிறையா இருந்ததுனால மார்க்கெட் வந்து இன்னும் ரொம்ப நல்லா டீப்பாக ஃபால் ஆகிட்டு நமக்கு விக் ஃபார்மேஷன், அதாவது நம்ம ஸ்டாப் லாஸ் ஜோனை ரன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 1950 ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு விக், அது விக்னா என்ன அப்படின்னா கிளியராக ட்ரா பண்ணுற பாருங்க. இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் ஒரு விக். நம்ம ஸ்டாப் லாஸ் மட்டும் தொட்டுட்டு மேலே போயிடும். ஸ்டாப் லாஸ் மட்டும் தொட்டுட்டு மேலே போயிடும். ஸோ இந்த இடத்துல வரதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ரீஜனை வந்து நம்ம கவனமாக அந்த டைம் டு டைம் தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஸோ வந்து இது ஸ்டாப் லாஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடு மார்க்கெட் வரும்போது நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் ரிமூவ் பண்ணிட்டு கூட நம்ம ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இப்போ தெளிவாக சார்ட் பேட்டர்ன் அண்ட் தென் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னும் தெளிவாக ட்ரா பண்ணிட்டோம். என்னென்ன ரீசன்ஸ்னால புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீக் வந்து மார்க்கெட் ரொம்பவே அப்நார்மலாக இருக்கும். ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸ் தெளிவாக யூஸ் பண்ணுங்கள். அகெயின் சொல்கிறேன், நமக்கு வந்து மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஃபாலோ ஆகக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா, என்எஃப்பி நியூஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிருக்கு. ஸோ கோல்டு வந்து ஒரு ஃபால் ஆகும். இந்த இடத்துல ஒரு ஃபால் ஆகும். ஃபால் ஆனதும் நமக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அண்ட் தென் நம்மளோட சப்போர்ட் ஜோனை ஒபே பண்ணுறதுனால மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு புல்லிஷ் ஆகிரும். ஸோ அதை வந்து ஒரு கிளியர் பாத்வேவாக நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ அப்போ தான் எல்லாருக்கும் தெளிவாக புரியும். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகிட்டு ஒரு லாஸ்ட் வீக் ஹைக் போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அகெயின் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ஆகிடும். ஸோ அப்கமிங் வீக்ஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரான ஒரு பை, அதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பேசுவேன் என் பண்ண முடியும். அண்ட் தென் ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது நமக்கு நெக்ஸ்ட் வீக்லேயும் சரி நிறையவே நியூஸஸ் இருக்குது. ஸோ வந்து எல்லாரும் கவர்மெண்ட் ட்ரேட் பண்ணி எஃப்எம்சி நியூஸஸ் இருக்குது, கோர் சிபி இருக்குது, அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் வீக்ஸில் ட்ரெண்டே மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் 1918 வரைக்கும் வரது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியராக ஒரு ஸ்ட்ராங் பை டென்னில் தான் இருக்குது. நம்ம டார்கெட் ப்ரைஸ் ஹிட் ஆகிட்டு தான் ஃபால் ஆகும். ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.